வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுகாதார சேவை சர்வதேச ரீதியில் கௌரவத்தை பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரே இலங்கை இந்திய மீனவர்களின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இந்திய தேர்தலின் 3வது கட்டம் என்று. இனி விரிவான செய்திகள். குடும்பநல சுகாதார உத்தியோகர்களின் பணி பயிற்சிப்பினை அடுத்து நோய் எதிர்ப்புக்கான தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத பிள்ளைகளை அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு அழைத்து செல்லுமாறு குறித்த பெற்றோரிடம் சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. சகல வைத்தியசாலைகளிலும் தாய் சேய் சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் தொற்றுநோய் தொடர்பான ஆய்வு பிரிவின் விசேட நிபுணர் டாக்டர் அனந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். பணி பயிற்சிப்பு காரணமாக தடைப்பட்டுள்ள நோய் எதிர்ப்புக்கான தடுப்பூசிகளை உரிய காலத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பொருட்டு தேவையான நோய் எதிர்ப்பு தடுப்பூசி வகைகள் அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குடும்ப நல சுகாதார உத்தியோகர்களின் பணி பயிற்சிப்பினால் அரசாங்கத்தின் தடுப்பூசி வழங்கும் திட்டத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ஆனந்த அமரசிங்க தெரிவிக்கின்றார். இதேவேளை தமது பணி பயிற்சிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக குறிப்பிடுகின்றார். அத்துடன் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காமல் சுகாதார அமைச்சு மௌனம் காத்து வருகின்றமையால் பணி பயிற்சிப்பை கைவிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பணி பயிற்சிப்பினால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு இன்று பிற்பகல் தமது சங்கத்தின் பிரதிநிதிகள் கூட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நவீன் டி சோய்சா தெரிவிக்கின்றார். ஆயினும் குடும்ப நல சுகாதார உத்தியோகர்களின் பணி பயிற்சிப்பினால் தடைப்பட்டுள்ள தாய் சேய் சிகிச்சைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக தாதியர்களை பணியில் ஈடுபடுவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவிக்கின்றது. இதுகுறித்து சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் அந்த சங்கத்தின் ஏற்பாட்டாளர் RK பட்டுவீட்ட தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதார சேவை சர்வதேச ரீதியில் கௌரவத்தை பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட 9 மாடிகளை கொண்ட நோயாளர் விடுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. මේ කරන පුළුල් දීර්ඝකාලීන ආයෝජනය මේ රටේ නිරෝගීමත් ජනතාවක් දී කිරීම සඳහා விரிவான நீண்டகால முதலீடு காரணமாக நாட்டில் நோயற்ற மக்களை உருவாக்கியுள்ளோம். இலவசமான சுகாதார சேவை எங்கள் நாட்டில் உள்ளது. சர்வதேசத்தின் கௌரவம் எங்களுக்கு கிடைத்துள்ளது. நாட்டு மக்களுக்கு இலவசமாக சுகாதார சேவையை வழங்கியமைக்காக இந்த கௌரவம் கிடைத்துள்ளது. இது பாரியதொரு விடயமாகும். சிறந்த சேவையை வழங்கி வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகளே இந்த கௌரவத்தை பெற்று தந்துள்ளனர். அவர்களுக்கே முழுமையாக கௌரவம் கிடைத்துள்ளது. மக்களவை தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரே இலங்கை இந்திய மீனவர்களின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகத்தின் கிழக்கு கடற்பரப்பில் மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டதால் மே மாத இறுதி வரை பேச்சுவார்த்தைகளை நடத்துவது சாத்தியமற்றது என தமிழக மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கடந்த மாதம் இடம்பெறவிருந்த பேச்சுவார்த்தைகள் 2 தடவைகள் பிற்போடப்பட்டிருந்தன. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டமை மற்றும் அவர்கள் விடுதலை செய்யப்படாமை ஆகியவற்றால் கொழும்பில் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தைகள் தீர்மானிக்கப்பட்ட திகதியில் நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்திய மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தமிழக மீனவ பிரதிநிதிகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொத்மலை கலப்பிட்டிய கிராமத்தில் சிலர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் கொத்மலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் உயர் அழுத்த மின் மார்க்கத்தினால் பறிபோகும் தமது காணிகளுக்கு நியாயமான நட்டீடு வழங்க கோரி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கொத்மலை களப்பிட்டிய சந்தியிலிருந்து களப்பிட்டிய கிராமம் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நடைபவனியாக சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருந்தனர். உயர் அழுத்த மின்சார மார்க்கம் காரணமாக பறிபோகும் தமது காணிகளுக்கு நியாயமான முறையில் நட்டஈடு இதுவரை வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு கொத்மலை உதவி பிரதேச செயலாளர் மற்றும் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்தனர். இது தொடர்பாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சுடன் கலந்துரையாடி தீர்வு பெற்று தருவதாக தெரிவித்ததை
அறிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் மேல் மாகாணத்தில் கம்பஹா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட நிமல் லான்சா இன்று மாகாண அமைச்சு பதவியினை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு பத்திரமல்லே ரன்மகபாயவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மேல் மாகாண முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று காலை ரன்மகபாய மாகாண அலுவலகத்தில் நிமல் லான்சா பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் மேல்மாகாண போக்குவரத்து, விளையாட்டு, இளைஞர் மற்றும் மகளிர் விவகார, உணவு வழங்கல் மற்றும் விநியோகம், கூட்டுறவு அபிவிருத்தி, மனை பொருளாதார ஊக்குவிப்பு, கடற்றொழில், கிராமிய அபிவிருத்தி, சுற்றுலா, முதலீட்டு ஊக்குவிப்பு, கால்நடை உற்பத்தி மற்றும் அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மேல்மாகாண மக்களுக்கு, இலங்கை வாழ் மக்களுக்கு, விசேடமாக கம்பஹா மாவட்ட மக்களுக்கு இந்த அமைச்சினூடாக பாரிய சேவை வழங்க முடியும் என நான் எண்ணுகின்றேன். ஆசியாவின் அதிசயமாக இலங்கையை கொண்டு செல்லும் ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பிற்கு அதிக ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய அமைச்சாக இதனை மாற்ற எண்ணியுள்ளேன். சமிச்சை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் கரையோர ரயில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வெள்ளவத்தை மற்றும் கொழும்பு கோட்டை இடையிலான பகுதியில் சமிச்சை கட்டமைப்பு செயலிழந்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. இதனால் கரையோர ரயில் போக்குவரத்து தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. சமிச்சை கட்டமைப்பினை திருத்தி ரயில் போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தொழில்நுட்பவியலாளர்கள் குழுக்கள் சில ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கெக்கிராவா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் லோரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 48 வயதான தாயும் 21 வயதான மகனுமே உயிரிழந்துள்ளனர். சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தையை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தம்புள்ள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சித்திரை மாதம் வளமையாக அதிக வெப்பம் நிலவும் காலப்பகுதியாகும். கடந்த காலங்களை விடவும் இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் வெப்பம் அதிகமாக நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளரி பழ அறுவடை ஆரம்பித்துள்ளது. இந்த மாவட்டத்தில் நிலவும் வெப்பத்துடன் கூடிய காலநிலைக்கு பொருத்தமான உணவாக வெள்ளரி பழம் கருதப்படுகின்றது. நீண்ட காலமாக அம்பாறை மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சியும் இந்த வெப்பத்துக்கு மற்றொரு காரணமாகும். வெப்பத்தால் ஏற்படும் தாகத்தையும் நீரிழப்பினையும் தணிப்பதற்கென்றே இந்த காலத்தில் வெள்ளரி பழம் விளைகிறது. அம்பாறை மாவட்டம் திராய்கேணி கிராமத்தில் வெள்ளரி செய்கையில் பலர் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றனர். விதை நடப்பட்டு 3 மாதங்களில் வெள்ளரி கொடியிலிருந்து பழங்கள் அறுவடை செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் வெள்ளரி பழ செய்கையாளர்கள் இம்முறை தமக்கு திருப்திகரமான வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். வெள்ளரி அறுவடை ஆரம்பித்து 1 மாத காலம் வரையில் தொடர்ச்சியாக பழங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பது இந்த பழச்செய்கையில் உள்ள மற்றொரு விசேட அம்சமாக காணப்படுகின்றது. வெப்ப காலத்துக்கு பொருத்தமான வெள்ளரி பழமானது வெற்றிகரமான லாபம் தரும் தொழிலாக இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் என்கின்றனர் விவசாயிகள். நுவரெலியா மாவட்டத்தின் ராகலை சூரியகாந்தி தோட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய நூதன பிரதிஷ்டா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. வள்ளி தேவசேனா சமேதமாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய நூதன பிரதிஷ்டா கும்பாபிஷேக பூஜைகள், விநாயகர் வழிபாடு, யாக பூஜை, பாட்குட பவனி, ஹோமம், விசேட தீபாராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றதன் பின்னர் ஸ்தூலலிங்க தூபிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. வேத பாராயணங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி எழுந்தருளி வெளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெருந்திரளான பக்தர்கள் முருகன் அருள் வேண்டி வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மஹேல ஜெயவர்தன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் இன்று கையெழுத்துள்ளார். போட்டிகளிலிருந்து மஹேல ஜெயவர்தன ஓய்வு பெறுவது தொடர்பான கடிதம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஷ்லி டி சில்வாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குமார் சங்கக்கார ஓய்வு பெறுவது தொடர்பான கடிதம் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.